அனைவருக்கும் தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ராமபிரானின் பாதங்கள் பதிந்த ஒரு அருமையான மலை கோவிலை பார்க்க போகின்றோம். அங்கு நாம் ராமபிரானின் திருப்பாதங்களை காணலாம். ராவணனால் சீதையை கடத்தப்பட்ட பிறகு வானரப்படைகளுடன் ராமர் தெற்கு நோக்கி வந்தார். ராவணனை தோற்கடிக்கவும் சீதையை மீட்கவும் ராமர் தங்கியிருந்த இடங்களில் இதுவும் ஒன்று. பக்தர்கள் இந்த மலையில் ஏறுவது ஒரு தவமாகவே கருதப்படுகிறது. அவ்வளவோ புனிதமான மலை இந்த மலை. அந்த கோவிலின் கருவறையில் ராமபிரானின் பாதங்கள், அதுதான் ராமர் பாதம் எனும் அழைக்கப்படும் கந்தமாதன பர்வதம். இந்த மலையின் அழகையும் அதிசய தகவல்களையும் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். ஆன்மீகம், வரலாறு மற்றும் அதிசயம் கலர்ந்த ராமேஸ்வரம் தீவு. இங்கு பல புனித இடங்கள் இருந்தாலும் ராமனின் திருவடிகள் பதிந்த புனித இடமாக போற்றப்படுவது கந்தமாத பர்வதம். கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்து நிற்கும் இந்த திருத்தலத்தில் ஸ்ரீராமர் இலங்கைக்கு பாலம் அமைக்க திட்டமிட்ட போது இப்பகுதியை தான் கண்காணிப்பு மையமாக பயன்படுத்தியதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. இந்த கோவில் மற்ற கோவில்களை போன்றதல்ல. இங்கு மூலவராக வீற்றிருப்பது ஸ்ரீராமரின் திருவுருவமும் அல்ல, மாறாக அவர் இந்த மண்ணில் பதித்த புனிதமான திருவடிகள், ராமபிரானின் திருப்பாதங்கள். கோவிலின் கருவறையில் ஒரு சிறிய பீடத்தின் மீது கல்லில் செதுக்கப்பட்ட ஸ்ரீராமனின் பாதம் கம்பீரமாக காட்சியளிக்கும். பல நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பக்தர்களின் மனக்குறைகளை தீர்க்கும் அருள் சக்தியாக இந்த பாதங்கள் விளங்குகின்றன. நாம் கவனித்து பார்த்தால் இந்த திருப்பாதங்களில் விஷ்ணு பகவானின் அடையாளமான சங்கு சக்கரம் மற்றும் கதாயுதம் போன்ற சின்னங்கள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த சின்னங்களே இது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமனின் பாதம் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஒரே ஒரு தடம், ஆனால் அது சொல்லும் கதையோ கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்ரீராமரின் பாத சுவடுகளை தரிசிப்பது ஒருவரின் வாழ்க்கையின் பாதையை தெளிவாக்கும். இந்த கோவில் மண்டப வடிவிலான அமைப்பை கொண்டது. திறந்த வெளி மண்டபமாக இருப்பதால் கடல் காற்று எப்பவும் வீசிக்கொண்டே இருக்கும். சுற்றிலும் பச்சை பசேனென்ற மரங்களும் அமைதியான சூழலும் நாம் ஒரு தெய்வீக பயணத்தில் இருப்பதை உணர்த்தும். இந்த கந்தமாதன பர்வதத்தின் மீது நின்று பார்த்தால் ராமேஸ்வரம் தீவின் முழு அழகையும் தூரத்தில் தெரியும் நீல கடல் பரப்பையும் நம்மால் பார்த்து ரசிக்க முடியும். இங்கிருந்துதான் ராமர் அனுமனிடம் இலங்கையை நோக்கி செல்ல ஆணையிட்டார் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. ராவணனால் சீதா தேவியை கடத்தப்பட்ட பிறகு வானர படைகளுடன் ராவணனை தோற்கடிக்கவும் சீதையை மீட்கவும் அவர் தங்கியிருந்த இடங்களில் இந்த இடமும் ஒன்று. கடல் கடந்து இலங்கைக்கு செல்ல இந்த உயரமான இடத்திலிருந்தே ஸ்ரீராமர் கடல் பரப்பை ஆராய்ந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. தனுஷ்கோடி செல்வதற்கு முன்பாக ஸ்ரீராமருக்கு வழிகாட்டிய இடமாக இந்த கந்தமாதன பர்வதம் விளங்குகிறது. ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள மிக உயரமான இடம் இதுவே. இங்கிருந்து ராமேஸ்வரம் முழுவதையும் கடல் பரப்பையும் நம்மால் காண முடியும். இங்கிருந்து வீசும் காற்று ராமநாமத்தை ஜபிப்பதாக இங்கு வரும் பக்தர்கள் உணர்கின்றார்கள். வரலாறு, பக்தி, இயற்கை அழகென அனைத்தும் கலர்ந்த இடம் இந்த கந்தமாதன பர்வதம். இயற்கையின் பேரழகையும் நாம் இங்கிருந்து பார்ப்பது ஒரு தனி அனுபவம் என்று சொல்லலாம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ராமர் பாதம் எனும் கந்தமாதன பர்வதம் அமைந்துள்ளது. நீங்கள் ராமேஸ்வரம் வரும்போது காலையில் இந்த கந்தமாதன பர்வதத்துக்கு வருவது மிக சிறந்ததாக இருக்கும். அதிகாலை சூரிய உதயத்தை பார்ப்பது ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமையும். நீங்கள் ராமேஸ்வரம் சென்றால் தவறவிடக்கூடாத புனித இடங்களில் இதுவும் ஒன்று. ஸ்ரீராமரின் சுவடுகள் படிந்த இந்த மண்ணில் ஒரு முறையேனும் காலடி எடுத்து வைத்து அந்த இறைவனின் திருவருள் பெறுங்கள். மீண்டும் அருமையான ஒரு பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.